ஒரு சிச்சுவேஷன் குடுத்துருவேன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல பேசணும். இப்ப ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்றேன். ஒரு ஃபைல். அந்த ஃபைல குடுக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. அங்க போய் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஃபைல் குடுக்குறீங்க. ஐ கம் ஹியர். நான் இங்கு வந்திருக்கிறேன். டு கிவ் இல்லைனா டு சப்மிட். கொடுப்பதற்காக, சப்மிட் செய்வதற்காக. இந்த ஃபுல் சென்டென்ஸ் பாருங்க. ஐ கம் ஹியர் டு சப்மிட் திஸ் ஃபைல். நான் இங்கு வந்திருக்கிறேன் டு சப்மிட் திஸ் ஃபைல். ஃபைல் கொடுப்பதற்காக. இப்போ ஐ கம் ஹியர் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஆம் ஹியர். ஐ ஆம் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கு இருக்கிறேன். எதுக்கு இங்கே இருக்க? டு சப்மிட், டு கிவ், கொடுப்பதற்காக. ஓகே, ஸோ ஐ ஆம் ஹியர் டு சப்மிட் திஸ் ஃபைல். ஐ கம் ஹியர் டு கிவ் திஸ் ஃபைல். வேறு வேறு மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேமிங் பண்ணுற ப்ராக்டிசஸ் தமிழ் வழி இங்கிலீஷ் சேனலில் இருக்குது. சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.